Hi students, today we are going to see about 9th standard maths unit algebra. Okay ma? இப்போ algebra la first subdivision polynomial. First definition பார்க்கிறோம். It is an arithmetic expression consisting of variables and constants that involves four fundamental arithmetic operations and non-negative integers exponent of variables. அப்படினா என்ன? So ஒரு polynomial எப்படி இருக்கும்னா ஒரு expression, அதாவது variable constant. First variable னா என்னன்னு தெரியணும், constant னா என்னன்னு தெரியணும். Variables, it does not have any fixed value. So variables னா என்னன்னா இதுக்கு வந்து fixed value கிடையாது. அப்படினா என்ன அர்த்தம்? let it be x ஆவும் எடுத்துக்கலாம், y ஆவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி a b இந்த மாதிரி. இப்ப x க்கு வேல்யூ குறிப்பிட்ட வேல்யூ கிடையாது. இப்ப x க்கு பதிலா நம்ம 1 எடுக்கலாம், 2 எடுக்கலாம், 3 எடுக்கலாம், எப்படி எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம். அதே மாதிரி தான் y a b. சோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் என்னது? variables. next constants. Constants, it has a fixed value. Fixed value. So இப்போ example fixed constant fixed value. இப்போ 5 னா 5 தான். இத வந்து 6 ன்னு சொல்ல முடியாது, 7 ன்னு சொல்ல முடியாது. just it is a 5. so அந்த மாதிரி இருக்குறதெல்லாம் என்ன சொல்லுவோம்? fixed constant ன்னு சொல்லுவோம். 5 example decimal point ல எடுக்கலாம். 4.6, this is also a constant term. so variable னா என்னன்னா it does not have any fixed value. constant னா it has a fixed value. so அந்த polynomial ல variable and constants இருக்கும். next it involves four fundamental arithmetic operation. so maths பொறுத்த வரைக்கும் four basic arithmetic operation இருக்கு. என்னலாம்? addition, subtraction, multiplication and division. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் variables x cube plus 2y. so இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்கேன். இப்போ x என்னன்னு சொல்லிருக்கேன், இது ஒரு வேரியபிள். ஓகேவா? இப்போ பிளஸ்ங்கிறது arithmetic operations இருக்குன்னு சொல்லிருக்கேன். so plus 2 வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கலாம்னு சொல்லிருக்கேன். next y again variable. so it is a polynomial. next வேற என்னலாம் இருக்கான்னு பாருங்க. and non negative integer exponent of variable. அப்ப இந்த இதுதான் என்னது? இத பவர்னு சொல்லுவோம், இல்லாட்டி எக்ஸ்போனன்ட்னு சொல்லுவோம். இது எப்படி தான் இருக்கணும்னா பாசிட்டிவா தான் இருக்கணும். நான் நெகட்டிவ்னா என்ன? பாசிட்டிவ்னு அர்த்தம். ஓகேவா? நான் நெகட்டிவ்னா பாசிட்டிவ். சோ இந்த பவர் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கணும், நெகட்டிவ்ல வரக்கூடாது. அப்படி வந்தா அது பாலினோமியல் கிடையாது. சோ எக்ஸாம்பிள் என்னலாம் எழுதலாம்? x minus 2y plus 5. இது ஒரு பாலினோமியல். சப்போஸ் x minus 2 plus 3, இது வந்து பாலினோமியல் கிடையாது. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஏன் பாலினோமியல் கிடையாது? இதோட பவர் வந்து நெகட்டிவ்ல வந்திருக்கு. so this is not a polynomial, this is a polynomial. புரிஞ்சுதா? next types of polynomials. Types of polynomials. First type based on terms. Based on terms. So first type based on terms. Monomial. இப்ப டேர்ம்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்ப x minus 2y plus 5 அப்படின்னு சொல்லிருக்கேன். இது வந்து பாலினோமியல் சொல்லிருக்கேன். இப்ப இந்த xங்கிறது ஒரு டேர்ம். ஓகேவா? minus 2yங்கிறது செகண்ட் டேர்ம். இந்த 5ங்கிறது தேர்ட் டேர்ம். அப்ப எத்தனை டேர்ம் இருக்கு இந்த பாலினோமியல்? 3 டேர்ம்ஸ். இதுதான் என்னது? டேர்ம்ஸ். இப்ப டைப்ஸ் ஆஃப் பாலினோமியல் பார்க்க போறோம் based on terms. இப்போ ஃபர்ஸ்ட் டைப் வந்து மோனோமியல்.
வேர்டிங்ல இருக்கு mono. Mono என்னது single. It has only one term. It has only one term. அதாவது ஒரே ஒரு term தான் இருக்கும். சோ அதை என்ன சொல்லுவோம்? மோனோமியல் சொல்லுவோம். For example 4x square. இது ஒரே ஒரு term. இது ஒரு மோனோமியல். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் 11. இதுவும் என்னதான் ஒரு மோனோமியல். நெக்ஸ்ட் -6y. இது வந்து again a monomial. ஓகேவா? These are the examples for monomial. Next binomial. Okay, இங்க binomial 2. So it has only two terms. So for this example 3x minus y. So இது ஒரு binomial. எப்படி? இது ஒரு term 3xங்கிறது ஒரு term, yங்கிறது இன்னொரு term. அப்ப இதுல ரெண்டு term இருக்கு. அப்ப இது example for binomial. So another example 5a square plus 2b. So it is also an example for binomial. ஏன்னா 5a squareங்கிறது ஒரு term, 2bங்கிறது second term. So ரெண்டு term இருக்கு. இதுவும் example for binomial. Next trinomial. So இங்கே word பாருங்க trine இருக்கு. So it has only three terms. It has only three terms. So இதுக்கு மூணு terms. So example பார்ப்போம் 3a plus 2b minus 5. So இங்க பாருங்க 3a ஒரு term, 2b second term, 5 is the third term. So three terms are there. This is an example for trinomial. Another one example 2x squared minus 8x plus 9x. This is also an example for trinomial. இந்த மூணு டைப்பும் based on terms. First one monomial. It has only one term. Binomial it has two terms, and trinomial it has three terms. Next based on degree. So based on degree, first one constant polynomial. So இப்ப second type என்னன்னா based on degree வச்சு பார்க்க போறோம். ஓகேவா? It has degree 0. It has degree 0. For example, so -5 constant polynomial na constant number மட்டும் தான் வரும். -5 ன்னு எடுத்துக்கலாம், 6 ன்னு எடுத்துக்கலாம், இல்ல டெசிமல் 7.3. so இதுக்கு வந்து எந்த இதுவுமே டிகிரி கிடையாது, 0 ல தான் வரும். so these are the examples for constant polynomial. Next linear polynomial. Linear constant க்கு டிகிரி வந்து 0 ஆ இருக்கணும், இதுக்கு டிகிரி வந்து 1. it has degree 1. so இப்போ example 4x plus 5. so degree எப்படி பாப்பீங்க? இப்போ இது கான்ஸ்டன்ட் 4x x இருக்கா, x க்கு பவர்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அப்படினா என்ன அர்த்தம்? x பவர் 1 ன்னு அர்த்தம். ஓகேவா? so 4x பவர் 1 plus 5, அதாவது வேரியபிள்ல ஹையஸ்ட் டிகிரியை பாப்பீங்க, இருக்கிறது 1 தான்.
5 வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், அதுக்கு டிகிரி கிடையாது 0. அப்ப இதுக்கு டிகிரி வித் 1. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் லீனியர் பாலினோமியல். இன்னொரு எக்ஸாம்பிள் 2a minus 3. Here also a க்கு டிகிரி என்ன 1. இப்போ 3 க்கு கான்ஸ்டன்ட் டேர்முக்கு டிகிரி எப்போதுமே 0 தான். ஸோ திஸ் இஸ் an example for linear polynomial. Next third one, quadratic polynomial. So constant க்கு degree 0, linear polynomial degree 1, next quadratic polynomial degree 2. It has degree 2. So அதுக்கு இப்ப பவர்ல என்ன வரும் 2 னு வச்சு முடியணும். So அந்த மாதிரி இருந்தா தான் எக்ஸாம்பிள் quadratic polynomial சொல்லலாம். So example 3x squared minus 2y plus 1. This is an example for quadratic polynomial. இப்ப வேரியபிள்ஸ் பாருங்க, இங்க x இருக்கு, இங்க y இருக்கு. x க்கு பவர் 2, இங்க y பவர் 1. அப்ப இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் என்ன 2. So இது எதோட எக்ஸாம்பிள் quadratic polynomial. Another one example 8a squared minus 6b plus c. இப்ப again இதுக்கு பாருங்க, இதுக்கு பவர் 2, இதுக்கு பவர் 1, இதுக்கும் பவர் 1. So இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் 2. அப்ப இதுவும் என்னதான் quadratic polynomial ஓட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் லாஸ்ட் cubic polynomial. Cubic polynomial. Cubic na cube na என்ன 3. So it has degree 3. So power வந்து 3 ல வரும். So example x cube minus 8x squared y 8x squared plus 6y minus 5. So இருக்கிறதுலே highest degree 3 ல வந்தா அதுக்கு தான் என்னது cubic polynomial ல எக்ஸாம்பிள். So இங்க x cube ல இருக்கு minus 8x squared, இதுக்கு பவர் 2, இதுக்கு பவர் 1, இதுக்கு வந்து 0. So இருக்கிறதுலே highest degree power என்னது 3. So it is an example for cubic polynomial. So இத பேஸ் பண்ணி problems போகும். Coefficient of x squared for from first one 4 plus 2 by 5 x squared minus 3x. So first question, write the coefficient of x squared from. So கொடுத்திருக்க क्वेश्चनல இருந்து x squared ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்க்கணும். சோ இங்க கொடுத்திருக்க டேர்ம் 4 plus 2 by 5 x squared minus 3x. இப்போ x squared ஓட கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் கேட்டாங்க. சோ இதுதான் x squared. அப்ப x squared இல்லாம இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன 2 by 5. சோ ஆன்சர் எழுதும்போது ஆன்சர் coefficient of x squared is 2 by 5. Suppose இங்க plus 2 by 5 இருக்கனால 2 by 5 னு போட்டுட்டீங்க. Suppose minus இருந்தா minus போட்டு தான் எழுதணும். So minus 2 by 5 னு ரைட் பண்ணணும். ஓகேவா? இன்னொரு மாடல் கொடுத்தறேன். b 2x squared plus 3x cube minus root 7x. Again இதுல என்னதான் கண்டுபிடிக்கணும் coefficient of x squared. So இது மட்டும் தான் x squared term இருக்கு. So இதோட coefficient என்ன 2.
coefficient of x squared is okay va. Next find the degree of first question 1 minus root 2 y squared plus y power 7. So இப்போ ஒரு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க, இதோட டிகிரியை கண்டுபிடிக்கணும். டிகிரி எப்போதுமே என்ன சொன்னேன், ஹையஸ்ட் வேல்யூ எதுவோ அதுதான் டிகிரின்னு சொன்னேன். இப்போ 1க்கு 1னா என்ன, கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட்க்கு டிகிரி எப்போதுமே 0. நெக்ஸ்ட் அடுத்த டேர்ம் பாருங்க, இங்க வேரியபிள் பவர் தான் பார்க்கணும். ஸோ y ஸ்கொயர்ட் இருக்கு, இதோட டிகிரி 2. நெக்ஸ்ட் y பவர் 7, இதோட டிகிரி 7. இதுல இருக்கிறதுல ஹையஸ்ட் என்ன, இதுதான் 7. ஸோ therefore degree is equal to 7. ஓகேவா. நெக்ஸ்ட் b x cube x squared plus x. ஸோ இதுக்கு நீங்க டிகிரி பார்க்கணும். ஸோ பிராக்கெட்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ x cube into x squared x power 3 into ஸோ பேஸ் வந்து சேமா இருக்கு, பவர் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ x power 3 plus 2 plus x cube 3 plus 1 which is equal to x power 5 plus x power 4. இப்போ இதுல எது ஹையஸ்ட், 5 ஆ 4 ஆ, அப்ப 5 தான் பெருசு. ஸோ டிகிரி வந்து இதுக்கு 5. ஆன்சர் டிகிரி 5. நெக்ஸ்ட் சோ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹோம்வொர்க் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ரைட் the coefficient of x and x square. சோ நான் உங்களுக்கு மாடல் எப்படி சொல்லி கொடுத்தேன்னா x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் ரைட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். இங்க क्वेश्चन என்ன, x ஓட கோஎஃபிஷியன்ட் எழுதணும், x ஸ்கொயர்ட் ஓட கோஎஃபிஷியன்ட் எழுதணும். ஓகேவா. from question 5x squared minus x plus 2 x squared minus 7x plus 8. Find the degree of the polynomial first one 3x power 4 plus 9x squared plus 27x power 6. Next 8y squared minus 2x cube plus 8xy. So total 4 problems இந்த மாடல்ல கொடுத்திருக்கேன். இதை என்ன பண்ணீங்கன்னா நீட்டா நோட்ல ரைட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிருங்க. ப்ளஸ் டுமாரோ டெஃபினிஷன்ல இருந்து இது வரைக்கும் உள்ளதை நீங்க நல்லா தரவு பண்ணிட்டு நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா. தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.